சோலார் பேனல் தீ பிடிக்குமா? எல்லா பேனலும் பிடிக்காதுங்க. ஆனா, இந்த 3 விஷயம் தப்பா இருந்தா கண்டிப்பா தீ பிடிக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் டிசி லூஸ் கனெக்ஷன்ஸ். அதாவது சோலார் பேனல்ல இருந்து இன்வெர்டர் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 2 மெயின் காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு டிசி கேபிள். 2வது MC4 கனெக்டர்ஸ். இந்த MC4 கனெக்டர சரியான விதத்துல நீங்க கனெக்ட் பண்ணல அப்டின்னா, இதன் மூலமா லூஸ் கான்டாக்ட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. 2வது யூஸ் பண்ற MC4 ரொம்ப பிராண்டடான ஒரு தரமான பொருளா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்ல லோ குவாலிட்டி MC4 வருது. இதனாலேயே நெறைய இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, லூஸ் கான்டாக்ட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. சோ சரியான ஒரு MC4 கனெக்ஷனையும், சரியான ஒரு டிசி கேபிள், சரியான சைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கணும். அது 4 ஸ்கொயர் எம்எம்மா, 6 ஸ்கொயர் எம் அப்படின்றது உங்களோட கரண்ட்ட பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த 2யும் சரியான விதத்துல நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரீசன்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். இதுல 2வது ரீசன் ஹாட்ஸ்பாட். இது பொதுவா மேனுவலா வரது இல்லைங்க. மேனுஃபேக்சர் ஆகும்போதே இன்டர்னலா செல்லுல ஏதாவது பிரேக்கேஜஸ் இருந்தா வரும். இந்த ஹாட்ஸ்பாட் இப்ப வர்ற காலங்கள்ல, அதாவது இப்ப வந்துட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்லயுமே பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவுமே குறைச்சுட்டாங்க. மேஜரான ஹாட்ஸ்பாட் எங்கேயும் வரதில்ல. ஆனா, சோலார் பேனலோட பாட்டம் சைட்ல நம்ம வீட்ல இருக்க தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது கிட்ஸ் மூலமாவோ, ஃபிரெண்ட்ஸ் மூலமாவோ யாரோ ஒருத்தர் மூலமா தெரியாம ஒரு சோலார் பேனல்ல டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத நம்ம இம்மீடியட்டா கவனிக்கணும். அப்படி கவனிக்காம விட்டுட்டோம்னா, ஒவ்வொரு சோலார் செல்லுல இருந்தும் சீரியஸ் கனெக்ஷன்ல நமக்கு வந்து சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. இது கரண்டோட வேல்யூ அதிகமாகும்போது இம்மீடியட்டா உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். இது வந்து பேக் சைடு ஷீட், அதாவது ஒயிட் கலர் ஷீட் போட்டிருந்த செல்ஸ்ல ரொம்பவுமே நல்லா தெரியும். இன்னைக்கு பைஃபேஷியல்ல பாட்டம்ல இருந்தும் பவர் புரொடக்ஷன் ஆகுது. சோ இது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அத டேமேஜ் பண்ணாமலோ, இல்ல எந்த அளவுக்கு அத வந்து அத பத்தின விவரம் தெரியாதவங்க அக்சஸ் பண்ணாம இருக்காங்களோ, அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. 3வது பாயிண்ட், நெறைய பேர் இத யூஸ் பண்றாங்க. ஆனா சரியான விதத்துல யூஸ் பண்றதில்ல. டிசி எம்சிபி, டிசி ஃபியூஸ். இந்த ஃபியூஸ், எம்சிபி இந்த 2மே எதுக்காக போடுறோம்னா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மள பாதுகாக்க தான். அப்படி போடுற டிசி ஃபியூஸ ஃபர்ஸ்ட் பிராண்டடா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டான ரேட்டிங்ஸ்ல இருக்கணும். இந்த சரியான ரேட்டிங்ஸ் சூஸ் பண்ணாதப்ப, இது மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல போகும். எம்சிபியும் இதே கேட்டகரி தாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான எம்சிபிய சரியான ரேட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணணும். அது என்ன சார் சரியான ரேட்டிங் அப்டின்னா, உதாரணத்துக்கு நம்ம சோலார் பேனல்ஸ்ல இருந்து வர்ற ஓவரால் கரண்டோட அவுட்புட் வந்து ஒரு 12 ஆம்ப்ஸ் அப்டின்னு வச்சுக்கலாம் அப்டின்னா, யூஸ் பண்ற எம்சிபிக்கு இதுக்கு ரிலவென்ட்டான ரேட்டிங்ஸ்ல சூஸ் பண்ணணும். அதாவது என்ன ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்தா ட்ரிப் ஆகுமோ, அத ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி போடணும். நெறைய இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, 32 ஆம்ப்ஸ் எம்சிபி யூஸ் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனை நடக்கும்னா, 12 ஆம்ப்ஸ் ரேட்டட் கரண்ட் இருக்கிறது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது, இம்மீடியட்டா அதுக்கு அட்ஜசன்ட் கரண்ட் வரும்போதே ட்ரிப் ஆகணும். ஆனா 32 ஆம்ப்ஸ் வரைக்கும் அந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும்போது, எந்த இடம் வீக்கா இருக்கோ இம்மீடியட்டா அந்த இடத்துல ஸ்பார்க் வந்து ஃபயர் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே நெறைய இருக்கு. சோ ஒரு சரியான எம்சிபியும், சரியான டிசி ஃபியூஸும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ட நம்ம தடுக்கலாம். சோ 3 மேஜரான ஃபேக்டர்ஸ நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், டிசில லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. 2வது, பேனல வந்து தேர்ட் பார்ட்டி மூலமா டேமேஜ் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். 3வது பாயிண்ட், எம்சிபிஸ் பொறுத்தளவுக்கு, டிசி ஃபியூஸ் பொறுத்தளவுக்கு சரியான ரேட்டிங்ஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் சரியா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க வீட்ல ஃபயர் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. சோ இது ஒரு பயப்படுத்துறதுக்கான வீடியோ கிடையாதுங்க. ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ தான். இத தெரிஞ்சுக்கோங்க. சரியான விதத்துல சோலார் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது மாதிரியான சோலார் இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம குரோனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.